விழுப்புரத்தில் கரும்பு விவசாயிகளுடன் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடல் நடத்தினார். அவர் பேசியவற்றை பார்க்கலாம். விவசாயிகளுக்கு எந்தெந்த வகையில் நன்மை கிடைக்கிறது, விவசாயிகளுக்கு நாட்டு மண்ணில் காலக்கிழமை காலக்கிழமை, அதே மாதிரி சிந்து மண்ணில் கிடையிருக்கணும் கிடையிருக்கணும், இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த அரசாங்கம் அத்தனையுமே கிடப்புல போட்டுடுது. இந்த ஆட்சி வந்தவர்களோட பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நிறைய இடத்துல காப்பீட்டே செய்யல, இயற்கை சீற்றத்தில் கடுமையாக பாதிச்சாங்க விவசாயம், இழப்பீட்டு தொகை கிடைக்கல. நான் முதலமைச்சர் இருக்கும்போது கிட்டத்தட்ட 12,000 கோடி இந்தியாவிலேயே அந்த இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்திலிருந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 12,000 கோடி நான் பெற்று தந்தேன். 12,000 கோடி விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டாங்க. இந்திய அளவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் விவசாயிகளுக்கு நிதி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2,248 கோடி கொடுத்தோம். இதையெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னால், விவசாயி என்பது பிரதான தொழில். வேளாண் தொழில் என்பது இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு உணவு கொடுக்கின்ற துறை தொழில். அதை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம். அது மட்டும் இல்ல, 1/4/2021 முதல் அதிமுக ஆட்சி இருக்கும்போது நான் அறிவிச்சேன், ஜீவோ போட்டேன். அதுல தேர்தல் வந்தாலும் 1/4/2021 நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லி விவசாயிகள் எந்த நேரத்துக்கு போனாலும் பம்பு செட்டை இயக்கினா மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று உத்தரவை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசு. இப்படி விவசாயிகளுடைய கோரிக்கை முழுவதும் நிறைவேற்றப்பட்டது. கரும்பு விவசாயிகள் என்னிடத்திலே 8 கோரிக்கை அடங்கிய மனுவை கொடுத்திருக்கிறீர்கள். அதை நிச்சயமாக என்னுடைய அரசு பரிசீலித்து உங்களுக்கு உதவி செய்யும் என்ற செய்தி இந்த நேரத்தில் சொல்லி